So, good evening to all. Welcome back. நான் உங்கள் ப்ரொஃபஸர் ஃப்ரம் த டார்க் ஹெவன். ஸோ நான் எப்போவுமே மார்க்கெட்டில் ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட நான் வருவேன். ஸோ ஏன் லெவல்ஸை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு கண்டிப்பாக ப்ராஃபிட் இருக்கும். நான் சொல்கிற வார்த்தை ஒரு வார்த்தையும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பேப்பர் பென் எடுத்து நோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த லெவல்ஸை ட்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் ட்ரேட் பண்ண முடியும்னா வாட்ச் பண்ணுங்கள். நான் ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் ரிசர்ச் அனலிஸ்ட் கிடையாது. திரும்ப சொல்கிறேன், நான் செபி ரெஜிஸ்டர்ட் ரிசர்ச் அனலிஸ்ட் கிடையாது. நான் இங்கே எந்த ஒரு டிப்பு ப்ரொவைட் பண்ண வரல. இங்கே நான் ப்ரொவைட் பண்ணுறது எல்லாமே ஜஸ்ட் ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். ஸோ இந்த லெவல்ஸை பார்த்து நீங்கள் ட்ரேட் எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் உங்களோட செபி ரெஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ட்ரேட் எடுங்க. அதர்வைஸ் இட் இஸ் மேக் ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். ஸோ நம்ம ஆல்ரெடி யாரால இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களோ ஒரு 1 வீக் நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி வேண்டாம். ஏன்னா இங்கே ஒரு உங்களுக்கு ஜென்யூனான லேர்னிங் கிடைக்கும். லெவல்ஸை நோட் பண்ணுங்கள், மார்க் பண்ணுங்கள், ட்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் என்னோட ப்ரீவியஸ் வீடியோ பாருங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு நிறைய விஷயம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஆல்ரெடி ப்ரொஃபஷனல் வீடியோஸ் ஒரு 7 to 8 வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். அதையும் பாருங்கள். ஸோ டெஃபினட்டாக உங்களுக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரேடிங்கில் கொஞ்சம் ஒரு ஐடியாவும் ஒரு கான்ஃபிடென்ஸும் வரும். ஓகே, அதை தவிர நீங்கள் நம்ம கோர்ஸை ஜாயின் பண்ணுறதா இருந்தால் கூட நம்ம லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்மளோட கோர்ஸோட டீட்டெயில்ஸ் போட்டிருக்கேன். ஸோ யாரெல்லாம் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்களோ ஒன்லி ப்ரொஃபஷ்னல், இல்லை நான் என்னோடய கெரியரை நான் ஆஸ் எ ட்ரேடர் ப்ரொஃபஷ்னலாக ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறவங்க மட்டும் நீங்கள் அதில் ஜாயின் பண்ணுங்கள். ரைட். ஸோ கம்மிங் பேக் டு அவர் அனாலிசிஸ், ஃபஸ்ட்டு உங்கள் முன்னாடி இருக்கிறது பேங்க் நிஃப்டியோட 15 மினிட்ஸ் சார்ட். ஓகே, ஸோ பேங்க் நிஃப்டியை முக்கியமான ஜோன்ஸ் எல்லாம் எழுதிக்கோங்க. என்னோட அப்சைட் ஜோன். ஸோ அப்சைட் ஜோன் என்னன்னு பாருங்கள், 50 to 957. ஓகே, 50 to 957 அண்ட் 50 to 875. ஸோ எப்போ மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குதோ, இந்த கேப் உள்ள இருக்குதோ, ஸோ நீங்கள் நோ ட்ரேடு, நீங்கள் எந்த ட்ரேடும் எடுக்கக்கூடாது. ஓகே, நோ ட்ரேட், ஸ்ட்ரிக்ட்லி நோ ட்ரேட். ஸோ நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு கேப் அப், நாளைக்கு ஒரு கேப் அப் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஓகே, முக்கியமான விஷயம் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ கேப் அப் ஆகிட்டு மார்க்கெட்டில் இந்த இடத்துல இங்கே ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மார்க்கெட் கீழே வரும். சப்போஸ் 50 to 813, 50 to 813க்கு கீழே மார்க்கெட் சஸ்டெயின் ஆச்சுன்னா, அதாவது இந்த இதில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மார்க்கெட் கீழே வருதுன்னா டெஃபினட்டாக ஒரு புட் சைடு மொமெண்டம் உங்களுக்கு இருக்குது நாளைக்கு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு புட் சைடு மொமெண்டம் நாளைக்கு இருக்குது. ஸோ ஏன்னா உங்களுக்கு பார்க்க போனால் மேலே ஃபுல்லாக ரெசிஸ்டன்ஸ் நிறைய இருக்குது. ஸோ புட் சைட் உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே வரும். அந்த டைமில் இதோட இந்த ஏரியாவில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து எப்போ பிரேக் அவுட் கொடுக்குதோ தாராளமாக நீங்கள் எடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு டார்கெட் ஆனது 50 to 669 வந்துடும். 50 to 669 இங்கே கொஞ்சம் பவுன்ஸ் ஆகிட்டு திரும்ப இதை பிரேக் ஆகும். பிரேக் ஆச்சுன்னா 50 to 478 வரைக்கும் உங்களுக்கு டார்கெட் இருக்கிறது. ஓகே, ஸோ இதையும் பிரேக் ஆகி கீழே வந்தால் மட்டும்தான் நம்ம கீழே இருக்க முக்கியமான ஜோனுக்கு வரும். அந்த ஜோன் என்னென்னா, ஸோ அந்த ஜோனை நோட் பண்ணிக்கோங்க. தட் ஜோன் இஸ் 50 to 377 and 50 to 356. ஓகே, நல்லா பாருங்கள். 50 to 377 and 356. இது ஒரு முக்கியமான விஷயம். ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். சப்போஸ் நாளைக்கு மார்க்கெட்டில் பை மிஸ்டேக் கேப் டவுன் ஆயிடுச்சு, இந்த இடம் மேலே இருக்கிற வரைக்கும், அதாவது நான் சொன்ன நம்மளோட ஸ்பெஷல் ஜோன் 377 356க்கு மேலே இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் சஸ்டெயின் ஆகிட்டு பிரேக் அவுட் கொடுத்தனா ஃபஸ்ட்டு டார்கெட் உங்களுக்கு 50 to 478 வந்துடும். இந்த இடம் சஸ்டெயின் ஆச்சுன்னா திரும்ப மார்க்கெட்டில் அடுத்த டார்கெட் ஆனது 50 to 669 வந்துடும். தயவு செஞ்சு இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்ததுன்னா உங்களுக்கு சொல்லிட்டேன், இது சினாரியோ நம்பர் 1. இந்த இடத்துல கேப் டவுன் ஆச்சுன்னா இதுக்கு மேலே இருக்கணும், நம்ம ரேஞ்சுக்கு மேலே இருந்ததுன்னா கால் சைட் போயிடும். சினாரியோ நம்பர் 2, பை மிஸ்டேக்
நாளைக்கு கேப் டவுன் ஆகி இது கீழே சஸ்டெயின் ஆகி எப்போ 284 உடைக்குதோ, நல்லா சொல்கிறேன் பாருங்க, 50 to 284. ஓகே, இதை உடைச்சிருச்சுன்னு வைங்களேன், மார்க்கெட் புட் சைடு வந்துடும். திரும்பவும் சொல்கிறேன், மார்க்கெட் புட் சைடு ஆயிரும். ஸோ மார்க்கெட் புட் சைடு ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் ஆனது ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு 51,995 கொடுக்குறேன் பாருங்க. எவ்வளோ பாயிண்ட், எவ்வளோ பெரிய பாயிண்ட் கொடுக்குறேன் பாருங்க. 284லேருந்து 995 கொடுக்குறேன், மிஸ் பண்ணிடாதீங்க. வந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ செகண்ட் டார்கெட் அதோட முடியல, செகண்ட் டார்கெட் உங்களுக்கு கொடுக்குறேன், எழுதிக்கோங்க. ஸோ 995க்கு அடுத்த டார்கெட் 759. ஸோ 51,995 ஒரு டார்கெட். அதையும் பிரேக் ஆச்சுன்னா 51,759 முக்கியமான ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு சப்போர்ட் ஜோன். ஓகே, வெரி வெரி இம்பார்ட்டண்டான சப்போர்ட் ஜோன். ஸோ இது வரைக்கும் நான் நாளைக்கு ஒரு மொமெண்டம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பார்ப்போம், இது கீழே பிரேக் ஆச்சுன்னா இந்த மொமெண்டம் உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ இவ்வளோ வரைக்கும் நான் டார்கெட் கொடுக்குறேன். இது வரைக்கும் நான் வந்து ஒரு சேஃபான டார்கெட்டை நான் ஐ பிலீவ் இட். ஓகே, அதுக்கு கீழே வேணும்னா கூட நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, நாட் அ பிக் இஷ்யூ. பட் இது வரைக்கும் நான் வந்து சேஃபாக இருக்கலான்னு உங்களுக்கு சேஃப் டார்கெட் கொடுக்குறேன். பை மிஸ்டேக் நாளைக்கு மார்க்கெட்டில் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சுன்னா மேலே வந்து பாருங்கள் எவ்வளோ சப்போர்ட்ஸ் இருக்குது, சாரி ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. மார்க்கெட்டில் அவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு மேலே ட்ராப் பண்ணிட்டு வேணால் பிரேக் ஆகி கீழே வர நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ஃப்ளாட்டாக இருந்தால் கொஞ்சம் யோசித்து நீங்கள் ட்ரேட் எடுங்க. பிரேக் அவுட்டுக்கு வெயிட் பண்ணி ட்ரேட் எடுங்க. ஒரு 20-25 நிமிஷம் அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்கன்னா சேஃபாக இருக்கும். ரைட்? ஸோ பை மிஸ்டேக் நாளைக்கு மார்க்கெட் டைரெக்டாகவே நம்மளோட இந்த ஜோன், நோ ட்ரேடு ஜோனுக்கு மேலே சப்போர்ட் எடுத்துருச்சு, அப்படியே நிற்கிது அப்படின்னா அதோட பிரேக் அவுட் ஆச்சுன்னா மட்டும் நீங்கள் ஃபர்ஸ்ட் டார்கெட் 53,096 அண்டா இங்கே போயிட்டு ஒரு பவுன்ஸ் எடுத்து திரும்ப கீழே வரும். இதையும் உடைச்சா மட்டும்தான் மார்க்கெட் 53,314 போகும். இல்லைனா இப்படி போகிற மாதிரி போயிட்டு இங்கே ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மார்க்கெட் கீழே வந்துடும். திரும்பவும் சொல்கிறேன், இதுக்கு மேலே சஸ்டெயின், அதாவது 53,096 மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா 53 உங்களுக்கு 314 இருக்குது. அண்ட் செகண்ட் டார்கெட் 53,634 இருக்குது. ஸோ இது வந்து டைரெக்டாக ஒரு பெரிய லெவலில் இந்த நம்மளோட நோ ட்ரேட் ஜோனுக்கு மேலே ஓப்பன் ஆகி அங்கேயே சஸ்டெயின் ஆனால் மட்டும்தான் மேலே இருக்க டார்கெட்ஸ் வரும், இல்லைன்னா வராது. கிளியர் கட்டாக சொல்லிட்டேன். டன். ஸோ எல்லா சினாரியும் சொல்லிட்டேன். இது ஒன்று ஃப்ளாட்டாக இருக்கிறது ஒன்று சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் கீழே ஓகே 4. ஸோ இங்கே இருக்கிறது போயிட்டு இப்படி வந்துட்டு திரும்ப இப்படி உடச்சி மேலே போனாதான் இப்படி போகும். ஸோ இது வந்து உங்களுக்கு 5. ஸோ வீடியோ புரியலன்னா ஒரு 2-3 டைம்ஸ் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ 2-3 டைம்ஸ் வாட்ச் பண்ணால் மட்டும்தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். சொல்கிற பாயிண்ட்ஸ் அப்படியே மைண்டோட எடுத்து பேப்பரில் நோட் பண்ணிவிட்டு அதை பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். இல்லைனா நீங்கள் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா கேண்டில்ஸ் மட்டும்தான் பார்த்துட்ருப்பீங்க. நீங்கள் எங்கே என்ட்ரி எடுக்கணும், எப்படி என்ட்ரி எடுக்கணுன்றது உங்களுக்கு தெரியாது. நான் திரும்ப சொல்கிறேன், நம்ம கோர்ஸ் ஆல்ரெடி லான்ச் பண்ணியாச்சு. ஸோ நிறைய பேர் புக் பண்ணிட்டீங்க. ஸோ தேங்க்ஸ் டு ஆல். பிலீவ் பண்ணிடுங்க. என்ன நீங்கள் பிலீவ் பண்ணுறீங்க, டெஃபினட்டாக நீங்கள் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டு போவீங்க. ஓகே, அண்ட் வாங்க அடுத்தது உண்டான நிஃப்டியோட அனாலிசிஸ் அதே மாதிரி தான் பார்ப்போம். ஸோ நிஃப்டியும் அதே மாதிரி தான், சேம் டு சேம். ஸோ நிஃப்டியில் நம்ம நாளைக்கு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நிஃப்டியில் ஒரு கேப் அப். திரும்ப சொல்கிறேன், நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு கேப் அப். ஸோ கேப் அப் எடுத்துச்சுன்னா என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது நான் சொல்கிறேன் பாருங்கள். மார்க்கெட் எப்போ உங்களுக்கு நம்ம ஜோன், அதாவது இந்த நோ ட்ரேடு ஜோன் கிட்ட போகுதோ மார்க்கெட்டில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுக்க நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம நோ ட்ரேட் ஜோன் என்ன அப்படின்றத எழுதிக்கோங்க. மார்க்கெட் 24,434 அண்ட் 24,379. ஓகே, ஸோ 24,434 24,379 இதுக்குள்ள மார்க்கெட் ப்ரைஸ் உள்ளே போச்சுன்னா ட்ரேடு எடுக்கக்கூடாது. இங்கே போயிட்டு ரிஜெக்ட் ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் ஆனது உங்களுக்கு 24,364 வரும். அண்ட் செகண்ட் டார்கெட் ஆனது 24,325 இங்கே வரும். இங்கே வந்து பவுன்ஸ் ஆகி இதை உடைக்கணும்னா ஒரு பெரிய கேண்டில் தான் உடைக்கும். உடைச்சதுன்னா உங்களுக்கு 24,280
280 வரும். ஸோ இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா திஸ் இஸ் 24,300. ஸோ மார்க்கெட்டில் நாளைக்கு கேப் அப் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே வரும். இந்த இடம் இந்த இதில் வந்து பவுன்ஸ் ஆகும். பவுன்ஸ் ஆகிட்டு இதை உடைக்கணும்னா பெரிய கேண்டில் உடையும். பெரிய கேண்டில் உடைச்சுன்னா உங்களுக்கு டார்கெட் 280 வரும். சப்போஸ் 280க்கு கீழேயும் வந்துச்சுன்னா உங்களுக்கு கீழே இருக்க நம்மளோட பாக்ஸ் ஜோன், அதாவது ஸ்பெஷல் நோ ட்ரேட் ஜோனுக்கு வந்துடும், விச் இஸ் FIDI ஜோன். இந்த ஜோனுக்கு வந்துடும். இந்த ஜோன் வந்துருச்சுன்னா இந்த ஜோன் என்னன்னு எழுதிக்கோங்க. திஸ் ஜோன் இஸ் 24,222 and 24,203. ஓகே, ஸோ இது நான் சினாரியோ 1 சொல்லிட்டேன். ஸோ சினாரியோ நம்பர் 2 ஸ்ட்ரெயிட்டாகவே இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா மட்டும் சி செட் போவேன். பட் ஆனால் இப்போதைக்கு நான் இது போகிற மாதிரி இல்லை. மார்க்கெட் போகட்டும், எவ்வளோ வேணால் மேலே போகட்டும், நான் இன்ட்ரெஸ்டடாக இல்லை. நீங்கள் போகிறதா இருந்தால் இது மேலே சஸ்டெயினாக போங்க. உங்கள் டார்கெட் 24,472. ஸோ இது சினாரியோ நம்பர் 2. சினாரியோ நம்பர் 3, சப்போஸ் மார்க்கெட்டில் ஸ்ட்ரெயிட்டாகவே ஒரு பெரிய கேப் டவுன் ஆயிடுச்சு, பை மிஸ்டேக் கேப் டவுன் ஆயிடுச்சு. ஸோ மார்க்கெட் எப்போ இந்த ரேஞ்ச் வருதோ, முக்கியமான கீழே இருக்க ஜோன், அதே சொன்ன ஜோன் தான். கீழே இருக்க ஜோன் என்ன, 24,222 and 203. இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு அப்புறம் மார்க்கெட் போகுதுன்னா இங்கே பாருங்கள் எதுவுமே இல்லை. அதனால் இங்கே இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்தால் ஒரு நல்ல மூவ் கிடைக்கும். உங்களுக்கு டார்கெட் 24,280 வரைக்கும் போகும். 280, 300 போயிட்டு திரும்ப மார்க்கெட்டில் கொஞ்சம் டிப் அடிச்சுட்டு திரும்ப இதை உடைக்க ட்ரை பண்ணும். பெரிய கேண்டலாக உடையும். மேலே போச்சுன்னா இதை உடைக்கணும். பெரிய கேண்டில் தான் உடைக்கணும், சின்ன கேண்டில் உடைக்காது. பெரிய கேண்டில் உடைச்சிட்டு சஸ்டெயின் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் அப்சைட் டார்கெட் 24,364 and 24,401 இருக்குது. ஓகே, ஸோ திஸ் இஸ் அனதர் சினாரியோ. ஸோ 3 சொல்லிட்டேன். சப்போஸ் நாளைக்கு மார்க்கெட் ஃப்ளாட்டாகவே ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே லாக் ஆயிரும். ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகும். மேலே இவ்வளோ தான் ரேஞ்ச் உங்களுக்கு இருக்குது, கீழே இவ்வளோ ரேஞ்ச் இருக்குது. ஸோ எந்த பக்கம் பிரேக் அவுட் கொடுக்குதோ நீங்கள் அந்த பிரேக் அவுட்டுக்கு ஏற்ற மாதிரி ட்ரேட் எடுக்கலாம். ஸோ பிரேக் அவுட் கொடுத்து கீழே வந்துட்டு சப்போர்ட் எடுத்து கூட மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு இருக்குது. ஓகே, புரிஞ்சுக்கோங்க. சப்போஸ் நாளைக்கு மார்க்கெட் டைரெக்டாகவே உங்களுக்கு வந்து நம்மளோட கீழே இருக்க ஜோன், அதாவது 203க்கு கீழே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகுது. ஸோ சஸ்டெயின் ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் 24,167 வரும். என்ன வரும், 24,167. ஸோ 24,167 வரும். ஸோ 24,167 உடைச்சா உங்களுக்கு நெக்ஸ்ட் டார்கெட் ஆனது முக்கியமான லெவல் 24,108 and 24,059. ஸோ 24,108 and 24,059 வந்துவிடும். ஓகே, ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னென்னா மார்க்கெட்டில் நாளைக்கு ஒரு கேப் அப் எடுத்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கொஞ்சம் கீழே வரணும். ஸோ வந்தானா நீங்கள் தாராளமாக புட் சைட் எடுத்து போகலாம். சாரி. ஸோ உங்களுக்கு எல்லா சினாரியோஸும் நான் சொல்லிட்டேன். ஸோ இந்த வீடியோவை 2-3 டைம்ஸ் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு மேலே நான் போக மாட்டேன். ரெசிஸ்டன்ஸ் எடுத்தால் நான் டெஃபினட்டாக புட் சைட் போவேன், சப்போர்ட் எடுத்தால் கால் சைட் போவேன். அதே மாதிரி இந்த லெவலுக்கு கீழே சஸ்டெயின் ஆகி எப்போ 24,167 உடைக்குதோ அப்போ 108,015 வரைக்கும் போவேன். ஸோ இதெல்லாம் தான் என்னோட நாளைக்கு உண்டான ரேஞ்ச் அண்ட் ஜோன்ஸ். ஸோ ப்ளீஸ் நோட் பண்ணுங்கள். உங்களோட ப்ரீஷியஸான கமெண்ட்ஸை எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ லாஸ்ட் வீக் மாதிரி உங்களுக்கு மார்க்கெட் வாலட்டைல்லாம் இருக்காது. கண்டிப்பாக ஒரு மொமெண்டம் இருக்குது. டவுன் சைடில் கேப் அப் கொடுத்து எடுத்துச்சுன்னா டெஃபினட்டாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ. அண்ட் ப்ளீஸ் உங்களோட கமெண்ட்ஸ் தயவு செஞ்சு போட்டுருங்க. ப்ராஃபிட் எடுத்தாலும் பரவாயில்ல, லாஸ் எடுத்தாலும் பரவாயில்ல, திட்டியாவது கமெண்ட் போடுங்க. இருக்காங்க நிறைய பேர் திட்டியும் கமெண்ட் போடுறவங்க இருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு அட்லீஸ்ட் அதையாவது செய்யுங்க. டெஃபினட்டாக உங்களோட குவரிஸை நான் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே, உங்களோட டவுட்ஸ் இருக்கா தயவு செஞ்சு போடுங்க. ரைட். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் மை அனாலிசிஸ். உங்களுக்கு அனாலிசிஸ் புரிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், புரியும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களோட ப்ரீஷியஸான டைம் அதில் வேஸ்ட் பண்ணது ரொம்ப தேங்க்ஸ். So that's all about my personal view. So all the best, take care, bye bye, and happy trading. See you soon with a new analysis tomorrow. Till then, thanks and bye from a professor. Bye bye.